நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமா உங்களோடு கூட சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்துல நீங்க அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் போது, அவரையே நீங்கள் சார்ந்து இருக்கிறவர்களாய் இருக்கும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் தேவன் நன்மையாக முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துல இந்த கால வேளையில நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமாவோடு அவரையே நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சகலவற்றையும் நன்மையாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர் சொல்றார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகளே நான் உனக்கு சகலவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பேன் என்று சொல்லி, நாம் அவர் அழைத்த அழைப்புக்குள்ள பாத்திரவான்களாய் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருப்பேன்கள் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து சொல்லுகிறதாய் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி இதை நன்மையாக செய்து முடித்தார் என்று சொல்லி, இந்த நாளில ஒருவேளை ஒரு காரியம் தீமையாய் நடக்கிறது போல உங்க வாழ்க்கையில தோணலாம், இல்ல இது ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போல இருக்கிறதே என்று சோர்வோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். நீங்கள் மனிதரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேர்ல நீங்கள் பற்றுதலாய் இருந்து ஆண்டவரை நேசிக்கும் போது உங்க வாழ்க்கையில எது தீமையா இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த எல்லா காரியத்தையும் சகலவற்றையும் தேவன் இந்த கால வேளையில நன்மையாய் செய்து முடிப்பாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீங்கள் கொடுத்த வாக்குக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் உம்மை நேசிக்கிறார்களோ, யார் யார் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாளில நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்துல ஒரு அற்புதம் இல்லையே, இதுல ஒரு நன்மை இல்லையே, ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. யோசேப்புக்கு எப்படி தீமை நன்மையாய் மாறியதோ, எப்படி அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதோ, அதே போல யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் கவலையோடு கூட இந்த காலவேளையில் இருக்கிறார்களோ, நீங்க அவர்களை தேற்றுவீராக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை சகலமும் நன்மையாக செய்து முடிக்க நீங்க ஒத்தாசை அனுப்புகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த கால வேளையில் அவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.